புதுச்சேரியில் அமைச்சர்கள் பதவியேற்று 80 நாட்களுக்கும் மேலாகியும் இலாக்காக்கள் ஒதுக்கப்படாத நிலையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம் தலைமையில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை நேரில் சந்தித்து உடனடியாக ஒப்புதல் வழங்க வலியுறுத்தினர். இதற்கு ஓய்வு நாளில் இலாக்கா ஒதுக்கீடு தொடர்பான பட்டியல் வெளியாகும் என ஆளுநர் உறுதியளித்ததாக நாஜிம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் புதிய அமைச்சர்கள் பதவியேற்று 80 நாட்களுக்கும் மேலாகியும் அவர்களுக்கான இலாக்காக்கள் இதுவரை ஒதுக்கப்படாததால் அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் வளர்ச்சிப் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றன. இந்த நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி தயாரித்து அனுப்பிய அமைச்சர்களுக்கான இலாக்கா ஒதுக்கீடு பட்டியல் 2 வாரங்களுக்கு மேலாக துணைநிலை ஆளுநரின் ஒப்புதலுக்காக நிலுவையில் இருப்பதாக கூறப்படுகிறது. இதையடுத்து எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம் தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை ராஜ்நிவாசில் நேரில் சந்தித்து அமைச்சர்களுக்கான இலாக்கா பட்டியலுக்கு உடனடியாக ஒப்புதல் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். சந்திப்பிற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம், இலாக்கா ஒதுக்கீடு இல்லாததால் சட்டமன்ற உறுப்பினர்களால் தங்களது தொகுதிகளில் மக்கள் நலத்திட்டங்களை முழுமையாக செயல்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக ஆளுநரிடம் எடுத்துரைத்ததாக கூறினார். மேலும் முதலமைச்சர் அனுப்பியுள்ள இலாக்கா பட்டியலுக்கு விரைவில் ஒப்புதல் வழங்க வேண்டும் என வலியுறுத்தியதாகவும், அதற்கு பதிலளித்த துணைநிலை ஆளுநர் ஓரிரு நாளில் அமைச்சர்களுக்கான இலாக்கா ஒதுக்கீடு தொடர்பான பட்டியல் வெளியிடப்படும் என உறுதியளித்ததாக நாஜிம் தெரிவித்தார். புதுச்சேரி உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கில் ஆகஸ்ட் 1 முதல் 10ஆம் தேதி வரை அக்னி வீரர் ஆட்சேர்ப்பு முகாம் நடைபெற உள்ள நிலையில் ஆட்சேர்ப்பு நடைமுறை முழுவதும் தகுதி அடிப்படையிலேயே நடைபெறும் என்பதால் யாருக்கும் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் என்று இந்திய ராணுவம் அறிவுறுத்தியுள்ளது. இந்திய ராணுவத்தின் சென்னை ஆட்சேர்ப்பு மண்டல தலைமையகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி ஆகஸ்ட் 1 முதல் 10ஆம் தேதி வரை புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கில் அக்னி வீரர் ஆட்சேர்ப்பு முகாம் நடைபெறுகிறது. இந்த முகாமில் தமிழ்நாட்டின் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஆகிய 11 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த விண்ணப்பதாரர்கள் பங்கேற்க உள்ளனர். மேலும் செஃபாய், பார்மா, சோல்ஜர் நர்சிங் அசிஸ்டன்ட், நர்சிங் அசிஸ்டன்ட் வெட்டினரி, ஹவில்தார் எஜுகேஷன் மற்றும் ரிலீஜியஸ் டீச்சர், ஜூனியர் கமிஷனர் ஆபீசர் உள்ளிட்ட பணியிடங்களுக்காக தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த விண்ணப்பதாரர்களும் முகாமில் பங்கேற்க உள்ளனர். ஜூன் மாதம் நடைபெற்ற பொது நுழைவுத் தேர்வின் முடிவுகள் விரைவில் வெளியிடப்பட உள்ள நிலையில் தேர்ச்சி முடிவிற்காக காத்திருக்காமல் 2ஆம் கட்ட தேர்வான உடற்தகுதி தேர்வு, உடல் அளவீட்டு தேர்வு மற்றும் மருத்துவ பரிசோதனைக்கான தயாரிப்புகளை உடனடியாக தொடங்குமாறு விண்ணப்பதாரர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் கல்வி சான்றிதழ்கள், இருப்பிடச் சான்றிதழ், ஆதார் அட்டை, புகைப்படங்கள் மற்றும் தேவையான பிற ஆவணங்களின் அசல் பிரதிகளை முன்கூட்டியே தயார் நிலையில் வைத்திருக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆட்சேர்ப்பு நடைமுறை முழுவதும் வெளிப்படையாகவும் தகுதி மற்றும் செயல்திறன் அடிப்படையிலும் மட்டுமே நடைபெறும் என்றும் யாருக்கும் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் என்றும் இந்திய ராணுவம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. தேர்வு முடிவுகள், அனுமதி அட்டைகள் மற்றும் ஆட்சேர்ப்பு அட்டவணை உள்ளிட்ட தகவல்களை இந்திய ராணுவத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தொடர்ந்து அறிந்து கொள்ளுமாறும் விண்ணப்பதாரர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாரத் தர்ஷன் திட்டத்தின் கீழ் புதுச்சேரி வந்துள்ள ஐபிஎஸ் பயிற்சி அதிகாரிகளை சந்தித்த ஆளுநர் கைலாசநாதன் சமூக பொறுப்புணர்வுடனும் நேர்மையுடனும் செயல்பட்டு தனித்தன்மையை வளர்த்துக் கொண்டு நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிக்கும் காவல் அதிகாரிகளாக பணியாற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தினார். பாரத் தர்ஷன் திட்டத்தின் கீழ் 2 நாள் பயணமாக புதுச்சேரி வந்துள்ள ஐபிஎஸ் பயிற்சி அதிகாரிகள் முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் புதுச்சேரி ஆளுநர் கைலாசநாதனை ராஜ்நிவாசில் நேரில் சந்தித்து கலந்துரையாடினர். அப்போது பயிற்சி அதிகாரிகளிடம் உரையாற்றிய ஆளுநர், காவல்துறை அதிகாரிகள் சட்டம் ஒழுங்கை மட்டுமல்லாமல் சமூக பிரச்சனைகளையும் மக்களின் பார்வையிலிருந்து அணுக வேண்டும் என வலியுறுத்தினார். களத்தில் மக்களுடன் நேரடியாக தொடர்பில் இருப்பவர்கள் காவல்துறை அதிகாரிகள் தான் என்பதால் நேர்மை, அர்ப்பணிப்பு மற்றும் பொறுப்புணர்வுடன் செயல்பட்டல் உயர் அதிகாரிகள் மற்றும் தலைவர்களின் அங்கீகாரம் கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியே ஒவ்வொரு காவல் அதிகாரியின் உயரிய இலக்காக இருக்க வேண்டும் என்றும் தங்களது துறையில் தனித்தன்மையை வளர்த்துக் கொண்டு வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் பணியில் அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் ஐபிஎஸ் பயிற்சி அதிகாரிகளுக்கு ஆளுநர் அறிவுறுத்தினார். புதுச்சேரி மாநிலத்தின் ஏனாம் பகுதியில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் மற்றும் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் கூத்துங்கன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். புதுச்சேரி ஏனாமில் நடைபெற்று வரும் பல்வேறு உள்கட்டமைப்பு மற்றும் பொதுமக்கள் நலப்பணிகளை ஆய்வு செய்வதற்காக அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் மற்றும் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் கூத்துங்கன் இன்று பல்வேறு பகுதிகளுக்கு நேரில் சென்று பார்வையிட்டனர்.
ஆய்வின் போது மழைக்காலத்தை முன்னிட்டு மேற்கொள்ளப்பட்டு வரும் வடிகால் அமைப்புகள், கழிவுநீர் வடிகால் பராமரிப்பு மற்றும் தூய்மை பணிகளின் முன்னேற்றம் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்த அமைச்சர் பணிகளை தரமாகவும் காலக்கெடுவிற்குள் முடிக்கவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இதைத் தொடர்ந்து ஏனாமில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பூ சமேத வெங்கடேஸ்வர சுவாமி கோவிலில் நடைபெற்று வரும் புனரமைப்பு பணிகளையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கோவிலின் பாரம்பரிய கட்டிடக்கலை பாதுகாக்கப்படும் வகையில் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இந்த ஆய்வின் போது அரசு துறை அதிகாரிகள் மற்றும் உள்ளாட்சி நிர்வாக அலுவலர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரி பெருமாள் கோவில் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீதேவி ஏழை மாரியம்மன் திருக்கோவில் ஆடி மகோற்சவ விழாவையொட்டி திருத்தேர் வீதி உலா நடைபெற்றது. புதுச்சேரி பெருமாள் கோவில் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீதேவி ஏழை மாரியம்மன் திருக்கோவில் ஆடி மகோற்சவ விழா கடந்த 27ஆம் தேதி திங்கட்கிழமை காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சுவாமி வீதி உலா நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் இன்று மாரியம்மன் அலங்காரம் செய்யப்பட்டு திருத்தேர் உற்சவ விழா நடைபெற்றது. விழாவில் அமைச்சர் வி பி சிவக்கொழுந்து, பாஜக மாநில தலைவர் வி பி ராமலிங்கம், முன்னாள் அமைச்சர் லட்சுமி நாராயணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். மேலும் திரளான பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர், உற்சவதாரர்கள் மற்றும் பொதுமக்கள், இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் கடந்த ஒரு மாதமாக 100 டிகிரிக்கு மேல் பதிவான கடுமையான வெயிலால் பொதுமக்கள் அவதிப்பட்டு வந்த நிலையில் கடந்த 2 தினங்களாக பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் மக்கள் நிம்மதி அடைந்துள்ளனர். புதுச்சேரியில் கடந்த ஒரு மாதமாக 100 டிகிரிக்கு மேல் வெப்பநிலை பதிவாகி அனல் காற்றுடன் கூடிய கடுமையான வெயில் பொதுமக்களை கடுமையாக வாட்டி வதைத்தது. வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க பொதுமக்கள் குளிர்பானங்கள் அருந்தியும் தேவையற்ற வெளிப்பயணங்களை தவிர்த்தும் வந்தனர். இந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்த நிலையில் நேற்று இரவு முதல் பரவலாக மழை பெய்ய தொடங்கியது. முத்தியால்பேட்டை, முதலியார்பேட்டை, லாஸ்பேட்டை, புதிய பேருந்து நிலையம், கடற்கரை சாலை உள்ளிட்ட நகர பகுதிகளிலும், அரியாங்குப்பம், பூர்ணாங்குப்பம், தவளக்குப்பம், பாகூர், கரியாம்புத்தூர் உள்ளிட்ட கிராமப்புற பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பதிவானது. தொடர்ந்து பெய்து வரும் மழையால் வெயிலின் தாக்கம் கணிசமாக குறைந்தது. புதுச்சேரி முழுவதும் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. இதனால கடந்த சில வாரங்களாக வெப்பத்தால் அவதிப்பட்டு வந்த பொதுமக்கள் நிம்மதியும் மகிழ்ச்சியும் அடைந்துள்ளனர். புதுச்சேரியில் நடைபெற்ற 13வது ஸ்பீட் ரேங்கிங் சாம்பியன்ஸ் 2026 ரோலர் ஸ்கேட்டிங் போட்டியின் தொடக்க விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோர்ஜ் சார்லஸ் மார்டின் பங்கேற்று போட்டியை தொடங்கி வைத்து ஸ்கேட்டிங் வீரர் வீராங்கனைகளின் பயிற்சி மற்றும் முன்னேற்றத்திற்காக மார்டின் அறக்கட்டளை சார்பில் ரூபாய் 2 லட்சம் நிதியுதவி வழங்கினார். இந்திய ரோலர் ஸ்கேட்டிங் கூட்டமைப்பு மற்றும் பாண்டிச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் சங்கம் இணைந்து நடத்தும் 13வது ஸ்பீட் ரேங்கிங் சாம்பியன்ஷிப் 2026 ரோலர் ஸ்கேட்டிங் போட்டி புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள ஸ்கேட்டிங் மைதானத்தில் தொடங்கியது. போட்டியின் தொடக்க விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோர்ஜ் சார்லஸ் மார்டின் தனது மனைவி சிந்து ஸ்ரீ சார்லஸ் மற்றும் மகளுடன் கலந்து கொண்டு போட்டியில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தினார். தொடர்ந்து ஸ்கேட்டிங் பயிலும் மாணவ மாணவிகளின் பயிற்சி மற்றும் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் மார்டின் அறக்கட்டளை சார்பில் ரூபாய் 2 லட்சம் நிதியுதவி வழங்கப்பட்டது. அதற்கான காசோலையை பாண்டிச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் சங்கத்தின் நிறுவனர் திருவேங்கடம் மற்றும் தலைவர் பழனி ஆகியோரிடம் ஜோர்ஜ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் விளையாட்டு அமைப்பின் நிர்வாகிகள், பயிற்சியாளர்கள், பெற்றோர் மற்றும் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமாரின் புதிய அலுவலகத்தை கட்சித் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோர்ஜ் சார்லஸ் மார்டின் திறந்து வைத்தார். புதுச்சேரி நெடியார்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைமை அலுவலக வளாகத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் ராம்குமாரின் கட்சி பணிகளுக்கான புதிய அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கட்சித் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோர்ஜ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு புதிய அலுவலகத்தை திறந்து வைத்து அதன் செயல்பாடுகளை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரியில் தனக்கு சொந்தமான வீட்டிற்கு தனது அனுமதியின்றி வேறொருவரின் பெயரில் மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய முதியவர் சட்டத்திற்கு புறம்பாக மின் இணைப்பு வழங்கிய மின்துறை ஊழியர்களை கண்டறிந்து துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார்.
புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி வினோப நகரைச் சேர்ந்த 66 வயதான பூன்பாப்பா என்ற இருதயநாதன் மாவட்ட ஆட்சியர் கூத்துமனை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தார். அந்த மனுவில் தனக்கு சொந்தமான குடிசை சீட்டு வீட்டை சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்பு 2 குழந்தைகளுடன் வசித்த இடமின்றி தவிர்த்த லாரன்ஸ் மேரி என்பவருக்கு மனிதாபிமான அடிப்படையில் தற்காலிகமாக தங்க அனுமதித்தாக தெரிவித்தார். அப்போது அந்த வீட்டின் மின் இணைப்பு மற்றும் குடிநீர் இணைப்பு எதுவும் இல்லாத நிலையில் தற்போது தனது அனுமதியின்றி லாரன்ஸ் மேரி பெயரில் புதிய மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும், இது குறித்து கேட்டபோது லாரன்ஸ் மேரி அவரது கணவர் மற்றும் மகள்கள் தன்னை தாக்கி காயப்படுத்தியதாகவும் மனுவில் குற்றம் சாட்டியுள்ளார். இதையடுத்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றதாகவும், பின்னர் மின்துறையில் விசாரித்த போது தனது ஆவணங்கள் அல்லது அனுமதி இல்லாமலேயே வேறொருவரின் பெயரில் மின் இணைப்பு வழங்கப்பட்டிருப்பது தெரிய வந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே சட்டத்திற்கு புறம்பாக மின் இணைப்பு வழங்கிய மின்துறை ஊழியர்களை கண்டறிந்து அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், சம்பவம் குறித்து உரிய விசாரணை நடத்தி நீதி வழங்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியரிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சி மற்றும் ஜோதி ஐகேர் இணைந்து நடத்திய இலவச கண் பரிசோதனை முகாமில் மருத்துவர்களின் பரிந்துரையின் பேரில் கண்ணாடி அணிய வேண்டிய பயனாளிகளுக்கு இலவச கண் கண்ணாடிகளை காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜோ சார்லஸ் மார்டின் வழங்கினார். புதுச்சேரி தமிழ் சங்கத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அண்மையில் நடைபெற்ற இலவச கண் பரிசோதனை முகாமில் மருத்துவர்களால் கண்ணாடி அணிய பரிந்துரைக்கப்பட்ட பயனாளிகளுக்கு இலவச கண் கண்ணாடிகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோ சார்லஸ் மார்டின் பயனாளிகளுக்கு கண் கண்ணாடிகளை வழங்கி இதுபோன்ற மக்கள் நலத்திட்டங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் கட்சியின் நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார், மாநில செயலாளர்கள் ரவி ராஜாராம், அனிதா, தொகுதி தலைவர் கோகுலக்கண்ணன், ரெயின்போ நகர் வார்டு தலைவர் NR சுரேஷ், வெங்கடா நகர் வார்டு தலைவர் சரவணன், கட்சி நிர்வாகிகள், ரோட்டரி கிளப் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். கோவிந்த சாலை ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மன் திருக்கோவிலில் பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு திருத்தேரோட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி கோவிந்த சாலை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மன் திருக்கோவில். இத்திருக்கோவிலில் 28ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு தினம்தோறும் அபிஷேகம் செய்யப்பட்டு காவடி சக்தி கரக புறப்பாடு நடைபெற்றது. அடுத்த முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று காலை நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மன் திருத்தேரில் வைக்கப்பட்டு பக்தர்கள் திருத்தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். இந்த திருத்தேரோட்ட நிகழ்வில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தட்டாஞ்சாவடி மற்றும் GN பாளையம்பேட் பகுதியில் நீண்ட நாட்களாக நிலவி வந்த குறைந்த மின்னழுத்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் புதிய மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைக்கப்பட்டன. வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தட்டாஞ்சாவடி மற்றும் GN பாளையம்பேட் பகுதிகளில் நீண்ட காலமாக குறைந்த மின்னழுத்த காரணமாக பொதுமக்கள் அவதியுற்று வந்தனர். இது குறித்து அப்பகுதி மக்கள் வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமாரிடம் கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமாரின் முயற்சியின் பேரில் GN பாளையம்பேட் பகுதியில் புதிய 200 kVA மின்மாற்றி அமைக்கப்பட்டது. மேலும் பழுதடைந்த மின்மாற்றிக்கு பதிலாக ரூபாய் 31,80,000 மதிப்பீட்டில் 315 kVA திறன் கொண்ட புதிய மின்மாற்றி நிறுவப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. அதேபோல் தட்டாஞ்சாவடி பகுதியில் குறைந்த மின்னழுத்த பிரச்சனையை நிரந்தரமாக சரி செய்யும் வகையில் சுமார் ரூபாய் 20 லட்சம் செலவில் புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்காக இயக்கி வைக்கப்பட்டது. இந்த புதிய மின்மாற்றிகள் மூலம் வில்லியனூர் மெயின் ரோட், GN பாளையம்பேட், மாரியம்மன் கோவில் வீதி, குளத்துமேடு, பூம்புகார் நகர், காந்தி நகர், கற்பக விநாயகர் நகர் மற்றும் தட்டாஞ்சாவடி உள்ளிட்ட பகுதிகளில் மின் விநியோகம் மேம்பட்டு குறைந்த மின்னழுத்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டது. புதிய மின்மாற்றிகளை மக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைக்கும் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், மின்துறை செயல் பொறியாளர் பன்னீர்செல்வம், உதவி பொறியாளர் சந்திரசேகரன், இளநிலை பொறியாளர் ஸ்டாலின், மின்துறை அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நேரு பஜார் சின்ன சுப்ராய பிள்ளை வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு மணிமுத்து மாரியம்மன் திருக்கோவிலில் 20ஆம் ஆண்டு ஆடி பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு கரக வீதி உலா நடைபெற்றது. புதுச்சேரி நேரு பஜார் சின்ன சுப்ராய பிள்ளை வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு மணிமுத்து மாரியம்மன் திருக்கோவிலில் 20ஆம் ஆண்டு ஆடி பிரம்மோற்சவ விழா 30ஆம் தேதி வியாழக்கிழமை கணபதி ஹோமம் மற்றும் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு பிரசாதம் வழங்கப்பட்டது. இன்று கரகம் திருவீதி விழா பால்சாகை வார்த்தல் நடைபெற்ற விசேஷ அலங்காரத்தில் அம்மனுக்கு அபிஷேகம் செய்து
சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி பூரணாங்குப்பம் அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்களுக்கு தனசுந்தராம்பாள் சேரிட்டபிள் சொசைட்டி சார்பில் தொடர்ந்து 15வது ஆண்டாக இலவச அடையாள அட்டைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி பூரணாங்குப்பம் அரசு நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் சில் ஜியோ போர்ட் லூயிஸ் தலைமை தாங்கினார். அறிவியல் ஆசிரியர் மேகலா தேவி முன்னிலை வகித்தார். ஆசிரியர் ஆனந்தன் வரவேற்புரை நிகழ்த்தினார். நிகழ்ச்சியில் தனசுந்தராம்பாள் சேரிட்டபிள் சொசைட்டியின் தலைவர் பூரணாங்குப்பம் படை ஆனந்தன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு இலவச அடையாள அட்டைகளை வழங்கினார். மேலும் சொசைட்டியின் ஆலோசகர் சிவனடியார் குமாரசாமி, வண்டிமுத்து, முன்னாள் பஞ்சாயத்து துணைத் தலைவர் திருவெங்கடம் மற்றும் சரோஜா அறக்கட்டளையின் ஸ்டீபன் ராயப்பா ஆகியோர் மாணவர்களுக்கு அடையாள அட்டைகளை வழங்கினர். தொடர்ந்து 15வது ஆண்டாக நடைபெற்று வரும் இந்த சமூக முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த ஆண்டு 200 மாணவர்களுக்கு இலவச அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியின் நிறைவில் கணித ஆசிரியை கலா நன்றி கூறினார். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.